வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான புராண கதைய ரொம்ப சுவாரஸ்யமான ஓவியங்கள் மூலமா அலச போறோம். உங்க திரையில தெரியிற இந்த அழகிய பழமையான தேவலோகத்தை பாருங்க. இது ஏதோ ஒரு கற்பனை உலகம் கிடையாதுங்க, ஒரு மிகப்பெரிய வரலாற்று நிகழ்வோட தொடக்க புள்ளி. சரி, இங்க அப்படி என்ன நடந்துச்சு? வாங்க உள்ளே போகலாம். முதல்ல இந்த கதையோட முதல் கட்டமான அந்த ஆணவத்தின் சாபத்தை பத்தி பாத்திரலாம். இப்போ இந்த காட்சிய கொஞ்சம் கவனிங்க. அந்த தங்க நிற மேகங்களுக்கு நடுவ கோபத்தால கண்கள் சிவந்து நிக்கிற துர்வாச முனிவர் தேவர்களோட தலைவனான இந்திரனுக்கு ஒரு தெய்வீக மலர் மாலைய பரிசா கொடுக்கறாரு. அது சாதாரண மாலை இல்லைங்க, மகாலட்சுமியோட முழுமையான அருளை தாங்கிய ரொம்ப புனிதமான மாலை. ஆனா இந்திரன் என்ன பண்றாரு? அந்த மாலையோட மகத்துவத்தை கொஞ்சமும் புரிஞ்சுக்காம ரொம்ப அகந்தையோட தன்னோட ஐராவத யானையோட தலையில வைக்கிறாரு. அடுத்த செகண்ட் அந்த யானை மாலைய கீழே தள்ளி தன்னோட காலால மிதிச்சிடுது. இத பார்த்த துர்வாச முனிவருக்கு கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. இந்திரா, செல்வத்தோட அருமையை அறியாம ரொம்ப அகந்தையோட நடந்துகிட்டேன், இனிமேல் தேவர்களோட செல்வமும் சக்தியும் அழியும் அப்படின்னு ஒரு பயங்கரமான சாபத்தை கொடுத்துடுறாரு. அந்த ஒரு சாபம் தேவர்களோட ஒட்டுமொத்த தலையெழுத்தையே மாத்தப் போகுது. அந்த சாபத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சே, தேவலோகமே எப்படி இருளடைய ஆரம்பிச்சதுன்னு தொடர்ந்து பாப்போம். முனிவர் கொடுத்த அந்த ஒரு சாபம் தேவலோகத்தை எப்படி இருள மூழ்கடிச்சதுன்னு இங்க பார்க்கலாம். அந்த மங்கலான நீலம் ஆரஞ்சு நிற ஒளியில ஒரு காலத்துல ரொம்ப பெருமையோட சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்த இந்திரன் இப்ப எவ்வளோ கவலையோட உட்கார்ந்திருக்காருன்னு கவனிங்க. இந்திரனோட அந்த ஒரு கணநேர ஆணவம் எவ்வளோ பெரிய உடனடி விளைவுகளை ஏற்படுத்திடுச்சு பாத்தீங்களா? செல்வம் சக்தியெல்லாம் போனது மட்டும் இல்லாம அசுரர்கள் இந்த பலவீனத்தை பயன்படுத்தி தேவர்களை தாக்க தொடங்கிட்டாங்க. ரொம்ப பயந்து போன தேவர்கள் தங்களை காப்பாத்திக்க வேற வழியே இல்லாம நேரா மகாவிஷ்ணுவை தேடி ஓடுறாங்க. இப்போ நம்ம கதையோட மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் பார்க்கடலை கடைதல். இருள தவிச்ச தேவர்களுக்கு ஒரு வெளிச்சமா பிரபஞ்ச ஒளியில ஆதிசேஷன் மேல ரொம்ப அமைதியா வீற்றிருக்காரு மகாவிஷ்ணு. தேவர்கள் கைகூப்பி நிற்க மகாவிஷ்ணு கொடுத்த ரொம்ப சுவாரஸ்யமான தீர்வு இதுதான். இதை நீங்க கவனிச்சீங்கன்னா இது சாதாரண வேலை இல்லைங்க, ஒரு மாபெரும் பிரபஞ்ச பொறியியல் திட்டம்னே சொல்லலாம். பார்க்கடல்ல இருந்து அமிர்தத்தை எடுக்க விஷ்ணு சொன்ன திட்டம் இதுதான். பிரம்மாண்டமான மந்திர மலைய மத்தா வச்சுக்கணும், வாசுகி நாகத்தை கயிறா பயன்படுத்தணும். ஆனா தேவர்களால மட்டும் இதை செய்ய முடியாதுங்கிறதால தங்களோட எதிரிகளான அசுரர்களையும் இந்த மாபெரும் செயல்ல அவங்க இணைச்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த விஷம், அப்புறம் அந்த தெய்வீக பொக்கிஷங்கள் பத்தி நாம தெரிஞ்சிக்க வேண்டிய நேரம் இது. தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து சமுத்திரமந்தன் எனப்படும் அந்த பார்க்கடல் கடைதலை தொடங்குறாங்க. பிரம்மாண்டமான அந்த மலை சுழழுது, வாசுகி நாகம் அங்கும் இங்கும் இழுக்கப்படுது, பார்க்கடல் அலைகள் வானளவுக்கு வேம்புது. ஆனா அமிர்தம் வர்றதுக்கு முன்னாடி பார்க்கடலோட ஆழத்திலிருந்து இருண்ட ரொம்ப பயங்கரமான ஆலகால விஷம் பொங்கி வருது. இந்த விஷம் உலகையே ஒரே நொடியில அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. தேவர்களும் அசுரர்களும் பயந்து அலற அங்க வர்ற சிவபெருமான் எந்த சலனமும் இல்லாம அந்த கொடிய விஷத்தை அப்படியே குடிக்கிறாரு. இந்த உணர்ச்சிகரமான காட்சியை பாருங்க. அந்த விஷம் அவரோட தொண்டையிலேயே தங்கி நீல நிறமோ ஒளிரத் தொடங்குது. உலகை காப்பாத்தின அவரு அன்னையிலிருந்து நீலகண்டன் அப்படின்னு போற்றப்படுறாரு. விஷம் போனதுக்கு அப்புறம் அந்த பார்க்கடல் பல மாயாஜாலங்களை அள்ளித்தர தொடங்குது. வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஒரு பொக்கிஷந்தாங்க. கேட்டதை கொடுக்கிற காமதேனு பசு, உச்சை ஸ்ரவம் அப்படிங்கிற குதிரை, ஐராவதம் அப்படிங்கிற யானை, கற்பக மரம், வானத்துல நடனமாடுற அப்சரஸ்கள், அப்புறம் குளிர்ந்த ஒளிய வீசுற சந்திரன் அப்படின்னு வர்ணஜாலமான தெய்வீக பொருட்கள் கடல்ல இருந்து ஒவ்வொன்னா தோன்றுது. அங்க இருக்கிற சூழலே ஒரு மாபெரும் கொண்டாட்டமா மாறிடுச்சு. இத்தனை அற்புதங்கள் வந்த பிறகும் அந்த பிரபஞ்ச பெருங்கடலோட ஆழத்துல மறைஞ்சிருந்த எல்லாத்தையும் விட மிகச்சிறந்த அந்த மிக உயரிய பொக்கிஷம் என்ன தெரியுமா? அதுதான் தேவி மகாலட்சுமியின் தோற்றம். அந்த அற்புதமான நிகழ்வை இப்ப பார்க்கலாம். பார்க்கடலோட மையத்துல திடீர்னு ஒரு பிரகாசமான தங்க ஒளி பரவுது. அந்த பேரொளிக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான ஒளிரும் தாமரை மலர் மெல்ல மெல்ல விரிவடையுது. கற்பனைக்கே எட்டாத ஒரு பேரழகு அங்க உதயமாகுது. அவங்கதான் அன்னை மகாலட்சுமி. அவங்களோட முகத்துல இருக்கிற அந்த அமைதியையும் கண்கள்ல வழியிற எல்லையற்ற கருணையையும் பாருங்களேன். அவங்க கைகள்ல தாமரை மலர் ஏந்தி நீக்க வானத்திலிருந்து தேவர்கள் மலர் மழை பொழியறாங்க. இனிமையான தெய்வீக இசை எங்கும் ஒலிக்குது. அது வரைக்கும் கொந்தளிச்சுக்கிட்டு இருந்த பார்க்கடல் அலைகள் கூட அவங்களோட வருகையால முழுமையான அமைதியை பெறுது. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் உண்மையான செல்வத்தோட ரகசியம். அங்க கூடியிருந்த தேவர்களும் சரி அசுரர்களும் சரி அவங்களோட தெய்வீக அழகையும் அருளையும் பார்த்து கைகூப்பி வணங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் மகாலட்சுமியை தங்களுக்கு சொந்தமாக்கிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா
தான் நிரந்தரமா எங்க வாசம் செய்ய போறோம் அப்படிங்கறத அவங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான தருணம் அது. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான புள்ளி இந்த 2 தலைவர்களுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம்தான். ஒரு பக்கம் இந்திரன், கிடைச்ச செல்வத்தை மதிக்க தெரியாம ஆணவத்தால எல்லாத்தையும் இழந்தவன். இன்னொரு பக்கம் மகாவிஷ்ணு, எந்த அகந்தையும் இல்லாம ஒட்டுமொத்த உலகத்தோட நலனுக்காக மட்டுமே சிந்திச்சு செயல்படுறவர். மகாலட்சுமியோட பார்வை எங்க நிலைக்கும் அப்படிங்கறத இந்த ஒப்பீடு நமக்கு ரொம்ப தெளிவா உணர்த்துது. நீங்க நினைச்சது சரிதான். மகாலட்சுமியோட கருணை பார்வை மகாவிஷ்ணுவோட மீதே நிலைச்சது. அவங்க மெல்ல நடந்து போய் தன் கைகள்ல இருந்த தாமரை மாலையை விஷ்ணுவோட கழுத்துல அணிவிக்கிறாங்க. அவரோட திருமார்பிலை என்றென்றும் உறைவதற்கு முடிவெடுக்கிறாங்க. அந்த அற்புதமான தருணத்துல உலகம் முழுக்க மறுபடியும் பிரகாசமான தங்க ஒளி பரவுது. தேவலோகத்தோட அரண்மனைகள் மறுபடியும் ஜொலிக்குது. இழந்த செல்வமும் வளமும் முழுமையா மீட்டெடுக்கப்படுது. எவ்வளோ ஒரு அற்புதமான உணர்ச்சிகரமான காட்சி இது இல்லையா? இந்த பழமையான புராண கதை ஏதோ ஒரு காலத்துல நடந்த வெறும் கதை மட்டும் இல்லைங்க. இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான மிகப்பெரிய தத்துவத்தை எடுத்து சொல்லுது. நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தை நாம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கறது தான் இங்க கேள்வி. அகந்தையும் ஆணவமும் எவ்வளோ பெரிய செல்வமா இருந்தாலும் அதை அழிச்சிரும். ஆனா தர்ம நெறியும் பணிவும் இருக்கிற இடத்துல மட்டும்தான் மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்வாங்க அப்படிங்கறத இந்த வரலாறு நமக்கு ரொம்ப ஆழமா உணர்த்துது. இறுதியா ஒளிரும் இந்த தங்கக் காசுகளையும் பரவி நிக்கிற அந்த தெய்வீக ஒளியையும் பார்த்தபடியே உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில கிடைக்கிற வாய்ப்புகளையும் செல்வத்தையும் நீங்க இந்திரனை போல ஆணவத்தோட கையாளுறீங்களா, இல்ல மகாவிஷ்ணுவ போல அகந்தையின்றி மத்தவங்க நலனுக்காக பணிவோட பயன்படுத்துறீங்களா? கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. செல்வத்தின் உண்மையான அர்த்தம் உங்களுக்கு புரியும். சரி, இதே மாதிரி இன்னொரு பிரம்மாண்டமான அலசல்ல நாம சீக்கிரமே சந்திப்போம். நன்றி.